லைஃபே ஃபுல்லா வேஸ்ட் ஆகி போயிடுச்சு பாருங்க. ஒன்லி 6 வருஷம் ஜெயில் சார். 6 வருஷம் பூரா ஜெயில இருக்க வெளியே வந்தேன் நானு. பெரிய பெரிய தப்பு பண்றாது புரிக்க மாட்டேன். ஒரு நான் தப்பு பண்ணி உள்ள ஜெயில் உள்ள 6 வருஷம் ஜெயில் சார். 30 வயசு ஆயிட்டா. 30 வயசு சார். ஃபுட்பாத்ல தூங்கினா நைட் போலீஸ் எனக்கு அடிச்சுடா. போய் போற வேலை கேட்க பிச்சைக்கார தூங்குறதுக்கு அடிக்க மாட்டேன். நன்கு எதுக்கு நான் தோசை கொடுக்குறேன்? இந்தியால வந்த தப்பவா இல்ல இந்தியால வாழ்ந்தா தப்பவா? எல்லா பக்கம் நல்லா வாழ்றேன். நான் 30 வயசு ஆயிட்டா. 25 வருஷம் இந்தியால அநாத மாதிரி வாழ்றேன். ஒரு ஐடி கார்டு கொடுக்க மாட்டேன். அங்க அனுப்ப மாட்டேன். எங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்க மாட்டேன். வேலை கொடுக்க மாட்டேன். அப்ப நான் யாருக்கு கேட்கணும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை இருக்கிறேன்? டிஸ்ட்ரிக்ட்ல ஹெல்ப் பண்ணல. அப்ப யாருக்கு கேட்கணும்? நானு எனக்கு அம்மா அப்பா பார்க்கவே இல்லை சார். 30 வயசு சார். ஒரு திங்க் பண்ணுங்க. ஒரு 30 வயசுல ஏன் இல்ல ஐடி கார்டு இல்ல ஏன் இல்ல? என்ன தப்பு பேசுறாங்க? அப்ப என்ன சொல்லுங்க? ஏன் ஓடுறா? ஏன் ஓடுறா? உள்ள நான் ஏன் நீ புரிஞ்சு அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில் ஒரு ஈழத்தமிழர் அவரோட வாழ்வாதாரத்துக்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியை பார்க்கும்போது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் கண்டிப்பாக மனசு வலிக்கும். ஏன்னா எனக்கு வலிக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 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 தாய் நிலத்தில் ஒரு சொந்த மொழி பேசுகிற நம்மளை மாதிரியே இன்னொருத்தன் பேசுகிற ஒரு மொழி இருக்கிற மக்கள் வாழ்கிற நாட்டில் அவன் தன்னோட தன்னோட வாழ்க்கைக்காக போராடுறான். எனக்கு எந்த உரிமையுமே இல்லை, எனக்கு வேலை கூட கொடுக்க மாட்றாங்க, நான் அந்த நாட்டிலேருந்து வந்தனால எனக்கு வேலை கூட கொடுக்க மாட்றாங்க, வாழ்வாதாரமே எனக்கு இல்லை, என்னை அனாதை மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், 25 வருஷமாக அனாதை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு 37 வயது ஒரு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர். இதை நம்ம எப்படி தான் பார்க்குறது? எப்படி நான் பார்த்துட்டு நம்ம இதை எளிமையாக கடந்து போக முடியும்? எங்கெங்கேயோ இருந்து வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ குற்றங்கள் பண்ணி எவ்வளவோ மோசமான நிலைகளில் தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஊரில் அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்காத இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி நான் ஒரே மொழி பேசுகிற இதை தாண்டி வேறு என்ன வேணும்? அவன் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கிற பகுதியில் சொந்த உறவுகிட்ட சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு அந்த மொழியை தவிர வேறு என்ன வேணும் அவன் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு? ஆனால் அவன் இன்றைக்கி நடுத்தெருவில் நின்று எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, எங்கள் அம்மா அப்பாட்ட கூடயாவது அனுப்பி வைங்க, இங்கே யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். காலில் விழுந்து கெஞ்சுறான். அதை தாண்டி 6 வருஷமாக ஜெயிலில் இருந்தேன், புழல் ஜெயிலில் இருந்தேன்னு சொல்கிறான். அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. இல்லை, அந்த நாட்டிலேருந்து வந்துட்டாலே, இப்போ மக்களோட பார்வையில், அரசாங்கத்தோட பார்வையில் அந்த நாட்டிலேருந்து வந்துட்டாலே தீவிரவாதிங்கிற ஒரு பார்வையா? நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் கேட்குறேன். அந்த நாட்டிலேருந்து வந்துட்டாலே தீவிரவாதிங்கிற ஒரு பார்வையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் கூட வந்துச்சுல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அந்த குடும்பம் ராமேஸ்வரத்தில் பகுதியில் இறங்குவாங்க. அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் யதார்த்தமாக அவங்க காரில் இருக்கிற குப்பையை எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு பாம்பு வெடிக்கும். போலீஸ் அந்த குப்பை தொட்டியில் கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப இவங்க போய் குப்பை தொட்டியில் குப்பை போட்டிருப்பாங்க. அந்த கண்ணோட்டம் எப்படி அவங்க உடனே தேடி போய் பார்ப்பாங்க. இந்த கண்ணோட்டம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டிலேருந்து வந்தனாலேயே இவங்க தீவிரவாதியாக தான் சித்தரிக்கப்பட்டாங்க. இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஒரு தீவிரவாதி நடு ரோட்டில் உட்காந்து எப்படி இந்த மாதிரி வாழ்க்கை பிச்சை கேட்குறான்? தமிழ் மக்கள்கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்குறான். உங்கள் எல்லாத்துக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கா? ஈரம், அரசியல், சட்டத்திட்டம், இது எல்லாத்தையும் கடந்து அப்பாற்பட்டு மனசில் ஈரம், அறம்னு ஒன்று இருந்தால் இது சரியா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் தமிழக அரசியல்வாதிகள்கிட்டையும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் 75% பிறமொழியாளர்கள் தான், தெலுங்கர்கள் தான், திராவிடர்களில் போர்வையில் தமிழ்நாட்டில் ஆண்டுட்டு இருக்காங்க. அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனே கிடையாது. அவன் இந்த மொழி பேசலை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஆனால் இந்திய ஒன்றியம் எல்லா மாநிலங்களையும் கூட்டமைப்புங்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களத்திலும் எந்த மொழிக்காரன் வேணாலும் வாழலாம், ஆளலான் இருக்குது. ஆனால் சொந்த மொழிக்காரன் தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு கூட போராட வேண்டிய நிலைமையாக இருக்குது.
பிச்சை எடுக்கிறான். அவன் என்ன கேட்குறான்? என் வாழ்க்கையே போயிடுச்சு, 37 வயது ஒரு இளைஞன் என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கண்ணீர் விட்டு கதறான். அதுக்கு ஒரு தடையாக இருக்கிற ஒரே காரணம் என்ன? அவன் ஈழத்தமிழருங்கிற ஒரே காரணம் தான். மக்களுக்காவது மனசாட்சி வேணாமா? இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு மக்களுக்காவது மனசாட்சி வேணாமா? நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியாக இதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்ல, ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இல்லை, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நான் பேசுகிறேன், மனித நேயத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறேன். நாய்க்கும் நரிக்கும் நன்றி பாராட்டுறோம். நம்ம சக மனுஷன், நம்ம மொழி பேசுகிறத தாண்டி அவனுக்கு வேற என்ன உரிமை வேணும்? வேற என்ன இது வேணும், அனுமதி வேண்டும்? கெஞ்சுறான், காலில் விழுந்து கெஞ்சுறான். எவ்வளவோ ஈழத்தமிழர்கள் இங்கே வந்து ராமேஸ்வரத்தில், மண்டபத்தில், அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் அகதிகளாக தான் இங்கே முகாமில் இருக்காங்க. ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கேட்டு அவங்க போராடுறாங்க. அவங்க எந்த உரிமையில் போராடுறாங்க? நம்மளோட உறவுகள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கையேந்துறாங்க. எல்லா நாட்டிலையுமே போய் அவங்க வாழ்கிறாங்க. எல்லா நாட்டிலையுமே அவங்க போய் அதிகாரத்துக்கு வர முடியுது. கனடா இந்த மாதிரி நாட்கள்லாம் அவங்க ஈழத்தமிழர்கள் போய் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற சொந்த நாட்டில், தமிழ்நாட்டில் அவங்க ஏன் வாழக்கூட இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது? ஏன் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அடிப்படை உரிமை இல்லை, ஏன் எதுவுமே இல்லை? எல்லா நாட்டிலையுமே கிடைக்கிற உரிமையே இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயும் கிடைக்கல. தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு சட்டம், ஒரு முன்னெடுப்பு வைக்கலாம்ல, இந்திய ஒன்றியத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம்ல. ஏன் தொப்புள் கொடி உறவுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு உரிமை வேணும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏன் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு எனக்கு உரிமை வேணும்னு இந்திய ஒன்றியத்திட்ட அழுத்தம் கொடுக்கறது யார் பண்ணுவா? ஒரு தமிழன் பண்ணுவானா, இல்லை ஒரு திராவிடம் பண்ணுவானா? ஒரு இளைஞன் இவ்வளோ ரோட்டில் போலீஸ்காரங்கள்லாம் அவனை அவ்வளோ இதாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு வந்து நான் வந்து அவன் வந்து கஞ்சா வச்சிருக்கல, பாலியல் குற்றம் பண்ணலை, எனக்கு வாழ அனுமதி கொடுங்க, என்னை ஏன் வாழ விட மாட்டீங்கன்னு கேள்வி கேட்குறான். இதை யார் போய் கேட்கணும்? வாழ்கிறதுக்கு உரிமையை யார் போய் கேட்கணும்? ஒரு தமிழனாக இருந்தால், ஆட்சி அதிகாரம் தமிழன் கையில் இருந்தால் நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஏன் கிடைக்கல இன்னைக்கு? இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறது தமிழன் கிடையாது, ஒரு திராவிட கூட்டம். 60 வருஷ ஆண்டு காலமாக ஒரு திராவிட கூட்டம் தான் ஆட்சியில் இருக்குது. அவனுக்கு அவன் மொழி மேலே தான் பற்று இருக்கும். அவன் நாட்டில், அவன் ஊரில், அவன் தெலுங்கு பேசுகிற அந்த ஊரில் அவனை கொண்டாடுறாங்க, அதை இவங்க ரசிக்கிறாங்க. அவன் தமிழனை போட்டு அடிக்கிறான். இப்போ கூட சமீபத்தில் நடந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ் அடிச்சு, அதை கூட நம்ம காணொலி போட்டிருக்கோம். இவ்வளவு ஒரு கேவலமான செயல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கணுமா? உங்களை மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ஊழல் பண்ணுறதுக்கோ, கஞ்சா புழக்கத்தில் மக்கள் எல்லாம் கற்பழிக்கிறது, என்னென்ன இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறதெல்லாம் நீங்கள் தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் நினைக்கலாம். அவன் நாட்டில் அவனோட உரிமைக்கு அவன் போறான்னா அவனை நீ தீவிரவாதையை சித்தரிச்சுட்டு ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ வர்றவனை, வேற வழி இல்லாமல் அங்கேருந்து வாழ வந்தவனை நீ வாழ விட மாட்ற. இந்த அரசியல்வாதியெல்லாம் நான் கேள்வி கேட்கல. தமிழ் மக்கள் கொஞ்சமாவது உங்கள் மனசில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி கொஞ்சமாவது சிந்திங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா துடிக்கிறீங்கள, அதே மாதிரி தான் நம்ம பக்கத்து நாட்டுக்காரன், நம்மளோட உறவு, நம்மளோட தொப்புள் கொடி உறவு, அவனை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த திராவிட அரசாங்கத்திட்ட, இந்த திராவிட கொள்ளை கூட்டத்திலிருந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நம்மளை விட்டு அவனுக்கு வேற யாரு? எல்லா நாட்டிலையும் அவன் மொழி தெரியாத நாட்டுகளில் அவனை வந்து அரவணைக்கிறாங்க. அவன் பேசாத மேலை நாடுகளில், மொழி தெரியாத நாட்டில் அவனை அரவணைச்சு அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அவன் கேட்குறான் பாருங்க அந்த காணொலியில், ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, நான் படுத்தா என்ன தீவிரவாதின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இழிவான ஒரு நிலை? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தயவு செய்து சிந்திங்க. உன் மொழி பேசுகிறவன் ஒன்று ஆளாதது மட்டும்தான் இதுக்கு காரணம். சொந்த நிலத்திலே உன்னை அடிப்பான், அங்கே அடித்தனால அவன் இங்கே வந்தான். இவனுக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை தானே வரும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாமே திராவிடர்கள் கையில் தானே இருக்குது இத்தனை வருஷமா. அவன் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டால, உன்னைய எல்லா இடத்துலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. உனக்கு இந்த நிலைமை வரும்போது நாளைக்கு நீ எந்த நாட்டுக்கு போவ? அந்த நாட்டில் இவனை விட கீழே கேவலமாக உன்னை நடத்துவான். இன்றைக்கி நீ நடத்துகிற தமிழ்நாட்டில் இந்த காவல்துறை கேட்குற அவனை வலுக்கட்டாயமாக அவனை தூக்கிட்டு போகிறீங்களே, அவன் உங்கள் இந்த நாட்டில் அவனை இப்படி நடத்துறீங்க. நாளைக்கு இந்த நாட்டில் உனக்கு இப்போவே உன்னை தெலுங்கர்கள் எல்லாம் அடித்து விரட்டுறான், நீ எந்த நாட்டுக்கு போவ? அவனை விட கேவலமாக உன்னை நடத்துவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நீலாம் விழிக்க வேணாமா?
நீ அடிமைப்படுறதுக்கு அதுக்காகவாவது நம்மளோட உரிமை நமக்கு வேணும்னு நீ நினைக்க வேணாமா? நான் இன்னொருத்துக்கு அந்த நம்ம தொப்புள் கொடி உறவுக்காக மட்டும் பேசலை. அவனுக்கு இன்னைக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமே வரும். வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போவே நடக்குது. எங்கேருந்தோ வந்த ஹிந்திக்காரன் அடிக்கிறான், சென்னையில் திருப்பூரில், ஏன் போலீஸை கூட அடித்தான். உங்களால் என்ன கேட்க முடிஞ்சுச்சு? தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஹிந்திக்காரன் தமிழன் அடிக்கிறான், தெலுங்குன்னு சொல்லிட்டு தமிழன் அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு கடந்து போகிறீங்க? எப்படி சகிச்சுக்கிட்டு வாழ்கிறீங்க? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் நீங்களா இதெல்லாம் தட்டி கேட்பீங்களா? உங்கள் பக்கத்து ஊரில் தானே நடக்குது. இதுக்கு என்னைக்காவது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களா? இன்னமும் இந்த திமுக அதிமுக தானா? அவங்க தான் திராவிட கூட்டம் தெலுங்கர்கள்னு சொல்கிறோம். அவனோட சித்தாந்தமே அதுதான். தமிழன்கிற போர்வைக்கில் வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்தணும். எவ்வளோ நாளைக்கு இப்படி அடிமையாகவே வாழ போகிறீங்க? தயவு செய்து தன்னெழுச்சியாக எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். மெரினா போராட்டம்லாம் தன்னெழுச்சியாக நடந்ததா? ஒரு மாட்டுக்கு இருந்த உரிமை, மாட்டுக்கான ஒரு உரிமைக்காக தன்னெழுச்சியாக இவ்வளோ போராட்டம் நடந்துச்சுல. ஒரு மனுஷன், சக மனுஷன் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். அவனுக்கான உரிமையை நம்ம என்னைக்கு பெற்றுத்தர போகிறோம்? நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை வந்துச்சுன்னா எந்த நாட்டுக்கிட்ட நீங்கள் போய் கையேற்றி பிச்சை எடுப்பீங்க? எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கண்ணா. ஈழத்தில் இதே மாதிரி உரிமை பிச்சை எடுக்கும் போது தானே இங்கே ஒரு போர் உருவாச்சு. தன்னெழுச்சியாக எல்லா மக்களும் சேர்ந்து தானே இங்கே புலிகள் உருவானாங்க. அவங்க உரிமைக்காக போராடினாங்க. தமிழ்நாட்டில் உரிமைக்காக போராடுறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு அந்த ஆபத்து நடக்காதனால நீங்கள் உணராமல் இருக்கீங்களா? அந்த ஆபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் உங்கள் வீட்டில் தான் நடக்கலை, உங்கள் பக்கத்து வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாவது விழிங்க. இது கரும்புலியின் கர்ஜனை, உண்மையை உறக்கச் சொல்லும் குரல்.